சிந்து பைரவியில சிந்துவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இன்னைக்கு புதுவிதமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. பத்தாக்குறைக்கு சிந்து 2 அடியும் வாங்கினாங்க. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக என் பிள்ளைய இப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சிந்துவோட அம்மா பதறாங்க. அன்னபூர்ணி உடனே விசாரணைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. சிந்து எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சோன்னு அனுப்பிடுவாங்கன்னு சமாதானம் சொல்றாங்க. ரேகா உடனே அங்க வந்து, இங்கெல்லாம் யாரு கூட்டம் கூடனது, இந்த ரூமை விட்டு வெளியே போங்க, இங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணி அதுல ஜன்னலுக்கு வெளியே எல்லாரும் நின்னு இந்த இன்வெஸ்டிகேஷனை பாக்குறாங்க. ரொம்பவே நல்லா ஆரம்பிச்சாங்க ரேகா. சரி, விசாரணை ஆரம்பிக்கலாமா? உனக்கு சிவாவை எப்ப இருந்து தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், 1ஆவதுல இருந்தே நான் சிவா கூட தான் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப எதுக்கு நீ ஸ்கூல்ல இருந்து பாதியில நின்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல டீச்சர் சிவாவை அடிச்சுட்டாங்க, அதனால நான் கல்லெடுத்து டீச்சரையே அடிச்சுட்டேன், அதனால அந்த ஸ்கூல்ல இருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சிந்து ரொம்ப பாவமா சொல்றாங்க. ஓ, உனக்கு சிவானா அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு பதில் சொல்றாங்க. சரி, சிவாவை எப்ப இருந்து நீ காதலிக்கிற அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த கொஸ்டின்ல எப்படியும் மாட்டிடுவாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா சிந்து யாரு, கில்லாடியாச்சே. நான் அவரை காதலிக்கல, அவருதான் என்ன காதலிச்சாரு அப்படின்னு தெளிவா பதில் சொல்றாங்க. மாட்டுவான்னு நினைச்சா தப்பிச்சிட்டாலே அப்படின்னு ரேகா யோசிக்கிறாங்க. ரேகா அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சிந்து கிட்ட இன்னொரு தடவை சொல்றாங்க. நீ தான் சிவாவை காதலிச்சிருக்க, சிவா தான் உன்னை வேணான்னு சொல்லி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காரு. நீ அதை பொறுக்காம நீயே ஓடி போய் உனக்கே நீ தாலி கட்டிட்டு சிவா தாலி கட்டினதா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது, இவரு தான் என்னை கூட்டிட்டு போய் தாலி கட்டினாரு, மலைக்கோயில வச்சு தாலி கட்டினாருன்னு மறுபடியும் போய் சொல்றாங்க சிந்து. ஓ அப்படியா, எந்த மலை கோயில் அப்படின்னு ரேகா கேட்க, உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்றாங்க. சரி, உச்சி பிள்ளையார் கோயில் குருக்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் வந்து நிக்கிறாரு. குருக்கள் கிட்ட சிந்துவையும் சிவாவையும் காட்டி, இவங்க 2 பேத்துக்கு உங்க கோயில்ல கல்யாணம் ஆச்சான்னு கேக்குறாங்க. கிடையவே கிடையாது, அன்னைக்கு நான் கோயில்ல தான் இருந்தேன், என்னை தாண்டி எந்த கல்யாணமும் அங்க நடக்கலன்னு அவர் சொல்லிடுறாரு. இதை கேட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷாக்காதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பூக்காரம்மாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பூக்காரம்மாவையும் கூட்டிட்டு வர்றாங்க. சிந்துவை பார்த்துட்டு, இந்த பொண்ணு அன்னைக்கு கோயிலுக்கு வரவே இல்லை, சிவா தம்பி தாலி கட்டவும் இல்லை. அப்படி ஒண்ணு நடந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, வாசல்ல தான் நாங்க கடை வச்சிருக்கோம், எங்களை தாண்டி தான் அவங்க போகணும், எங்களை பார்க்காம அவங்க போயிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மகாக்கும் எசக்கிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிவாக்கும் ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. சிந்து ஆனா அப்பவும் கொஞ்சம் கூட உடையாம, இவங்க சொல்றது எல்லாம் போய், நான் சொல்றதுதான் உண்மை, அவர் என்ன கடத்திட்டு போய் தாலி கட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. நேஹா உடனே, எப்படி பொய் சொல்றா பாத்தியா சிவா, இவளெல்லாம் அடிச்சு கேட்டாதான் உண்மை வெளியே வரும் அப்படின்னு கோபப்படுறாங்க. அக்காவும், நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இருந்த இன்னொரு கடைக்காரரையும் கூட்டிட்டு வர்றாங்க. அவர்கிட்டயும் அதே கேள்வி கேட்க, சிந்துவையும் சிவாவையும் அன்னைக்கு நாள்ல கோயில்ல பார்க்கவே இல்லை, கல்யாணம் நடக்கவே இல்லை, கண்ணில் படாம யாரும் அங்க போக முடியாது, வாசல்லே தான் கடை வச்சிருக்கோன்னு அவரும் சொல்றாரு. என்ன, இவங்களும் பொய் சொல்றாங்களா அப்படின்னு ரேகா கேட்க, ஆமா எல்லாருமே பொய் தான் சொல்றாங்க, சிவா டாக்டர் தான் என்னை கடத்திட்டு போய் தாலி கட்டினாருன்னு மறுபடியும் நிக்கிறாங்க சிந்து. சிவா தாலி கட்டினதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு ரேகா கேக்குறாங்க. உடனே தாலி எடுத்து காட்டுறாங்க சிந்து. இதுதான் சாட்சி அப்படின்னு வேற சொல்றாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்து யாருக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ஆனா அன்னபூர்ணி சிந்து பக்கம் தான் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்னேகா சிந்து பண்றதெல்லாம் பார்த்து பயங்கரமா கோவப்படுறாங்க. ரேகாவும் சிந்துவை பார்த்து, நீ சரியான ஆளாதான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து உடனே ரேகா கிட்ட, என்ன போலீஸ் நீங்க கேக்குறீங்க, யாருக்கும் தெரியாம என்னை கடத்திட்டு போய் தாலி கட்டினவரு சாட்சியை வச்சுட்டா தாலி கட்டுவாரு அப்படின்னு வேற சிந்து ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அடிப்பாவி, எப்படியெல்லாம் கொஸ்டின் கேக்குறா பாரு அப்படின்னு சிவா நினைக்கிறாரு. சிந்து எப்படி யோசிச்சு எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க பாத்தீங்களா? 3 பேர் எதிர்த்து சாட்சி சொல்லியும் அசரவே இல்லையே சிந்து. இங்க பாரு, சிவா உன் கழுத்துல தாலியே கட்டலைன்னு சொல்றாரு. இவர் தாலி கட்டலைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 3 சாட்சி இருக்கு, உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க சிந்து. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, ரேகா செம கோவப்பட்டு சிந்துவை எட்டி உதைக்கிறாங்க, கால்லையே மிதிக்கிறாங்க. ஸ்னேகா இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இலகுன மனசாச்சே, அவரால அதை பார்க்கவே முடியல, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு.
சிந்து ஒத்துக்கிட்டால் ஒழிய இதை யாராலையும் நிரூபிக்க முடியாது போல. என்ன போய் சொல்லி சிந்து தப்பிக்க போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.